ஹலோ மைடியா buddies, வெல்கம் பேக் டு சினிட் ஃபேன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கீது மோகன்தாஸ் அவருடைய டைரக்ஷனில் ராக்கிங் ஸ்டார் யாஷ் அவருடைய நடிப்பில் வர இருக்க டாக்ஸிக் அந்த படத்துலேருந்து இன்ட்ரோடியூசிங் ரயா, அதாவது ஹீரோ கேரக்டர் ரிவீல் பண்ண போகிறாங்க. நம்ம யாஷ் அவருடைய கேரக்டர் படத்தில் என்ன ரோலுங்கிறது. ஸோ அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ. இந்த படத்துலேருந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பெரிய வீடியோ அப்டேட் வந்தது வந்து சேம் இதே யாஷ் அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக தான் வந்தது. ஸோ இப்போ மறுபடியும் 1 இயருக்கு அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு பர்த்டே ஸ்பெஷலாக ஒரு வீடியோ வந்திருக்கு. ஸோ அப்பயே பிளான் பண்ணது தான் 19th March 2026 தான் படம் ரிலீஸ் ஆகுங்கிறது ரிலீஸ் டேட்டோடையே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து இந்த போஸ்டர்ஸு இந்த மாதிரி தான் இந்த படத்துக்கான அப்டேட்லாம் வந்துட்டு இருந்தது. இப்போ வாங்க இன்ட்ரோடியூசிங் ரயா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுவோம். Father, and of the Son, and of the Holy Spirit. I want my son to have a peaceful burial. Do you think he'll come? Hollywood standard films. I don't think so. Nobody's so insane. Wow. What the fuck is going on? Just a fucking drunkard. Hey! What's he doing? Hey! Get the fuck out! Hey! Wow. Daddy's home. Intoxicating the world on. Okay. காலி இதெல்லாம் வந்து எவன் ஒருத்தன் வந்து ஃபேமிலியை வச்சுட்டு டிவியில் ப்ளே பண்ணானா அவன்லாம் காலிங்க. எதிர்பார்க்கல, இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டி பயங்கரமாக இருக்குது. பாம் பிளாஸ்டிங்காக அவங்க ஒன்று பண்ணது. ஸோ எல்லாத்தையும் மீறி ஃப்ரேம்ஸாக அவங்க வந்து வேறு லெவலில் குவாலிட்டியாக இருக்குது. அந்த ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ ஒரு பேன் இண்டியா ஸ்டாருக்கான படத்தோடைய அப்டேட்னால் இப்படி தான் இருக்கணும். அதுதான் மாஸ். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலில் இருக்குது. ஸோ மற்றபடி அவருடைய லுக்கு தான் பயங்கரமாக எதிர்பார்த்தாங்க. ஏன்னா கேஜிஎஃப்பில் அவரோட லுக்கு அப்படி இருக்கும். ஸோ இதில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா அதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண மாதிரி அப்படி தான் இருக்குது இந்த படத்தோட லுக்கும். ஸோ நிறையா வந்து இந்த படத்தோட போஸ்டர் டிசைனிங்லாம் பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்கும். போஸ்டர் வந்து ஃபுல்லாக அப்படி கவர்டாக இருக்காது. ஒன்று சோலோவாக இவர் மட்டும் இருப்பார், எல்லாம் ஒயிட் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி இருக்கும். அதில் ஃபயரு, பிளட்டு இதெல்லாம் தெரிக்கிற மாதிரி
போஸ்டர் டிசைனிங்காகவே ஒரு மாதிரி யூனிக்காக இருந்தது. இன்னொன்று இந்த படத்தில் நோட் பண்ணது என்னென்னா, ரைட்டிங்கில் யாஷ் அவரும் இருக்கார் இந்த படத்தோட ரைட்டராக. டைரக்ஷன் மோகன்தாஸ், ரைட்டிங்கில் யாஷ் அண்ட் மோகன்தாஸ் அப்படி தான் போட்டிருக்காங்க. மேபி அந்த ஸ்கிரிப்டில் அவரும் இருக்கலாம், ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஸோ வேறு லெவல், ஒரு பக்கா பேன் இண்டியா ஃபிலிமு, ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸ்பீச்லெஸ் உண்மையிலே வந்து ஸ்பீச்லெஸ் அந்த மாதிரி இருக்குது. இது ஏதோ ஒரு படத்தில் வர ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அதுக்காக இருக்குது, அதை வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க யாஷ் கேரக்டர். மேபி இதுவே கூட இன்ட்ரோடக்ஷனாக இருக்கலாம் படத்தில், அது என்னன்னு தெரில. மற்றபடி அவருடைய அந்த கன் ஹேண்ட்லிங் ஸ்டைல் வந்து வேறு லெவலுங்க. கேஜிஎஃப்பில் அந்த ஒன்றும் இல்லை, அந்த சுத்தியில் ஒன்று எடுக்கிறதே அப்படி மாசாக இருக்கும். இதில் அந்த கன் ஹேண்ட்லிங்கெல்லாம் வேறு லெவல். கேஜிஎஃப் 2லேயும் வந்து இந்த பெரிய பெரிய கன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறது சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து யாஷ் அவருக்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு யூனிக்னஸ். ஓகே, ஹோல்சமாக செம்மையாக இருக்குது. பார்ப்போம் அடுத்து மார்ச்சில் படம் ரிலீஸு, அதுக்குள்ளே என்னென்ன அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ஆல் வச்சுக்கோங்க. பாய்.